சாதத்து கூட இந்த ஒரு கீரை தொக்கில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு பெசரி சாப்பிட்டா இதுக்கு சைடிஷே தேவைப்படாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன். அந்த இலையை மட்டுமே எடுத்துட்டு 3 கைப்பிடி அளவுக்கு எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இதை அப்படியே தண்ணியில் அலசிட்டு ஒரு குக்கரில் வந்து சேர்த்துக்கலாம். 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு மண் தூசி எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்து இது கூட நல்ல தண்ணி 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்து தண்ணி சேர்த்ததும் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். வேற எந்த இன்க்ரீடியன்ஸும் சேர்க்க தேவையில்லை. கீரையை மட்டுமே அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். நேச்சுரலாக கூலானதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து வச்சிடலாம். இதை கல்லில் ஆட்டி எடுப்பாங்க. மிக்சி ஜாரில் சேர்க்கறதுனால கம்ப்ளீட்டாக நல்லா கூலானதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் 2 வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். பச்சையாகவே சேர்த்துக்கணும். கீரையும் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். கொரப்பாக அரைக்கணும், அதனால கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பல்ஸ் மோட்ல கொடுத்துட்டு அரைச்சி எடுத்து பச்சை வெங்காயத்தோட சேர்த்து சாப்பிட்றப்ப அந்த கீரையோட புளிப்பே தெரியாது. டயட்ல இருக்கீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ஸ்கிப் பண்ணிடுங்க. அல்டிமேட்டா இருக்கும். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.